மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ரினியூவபிள் எனர்ஜி திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள மணிவண்ணன் தெரு எஸ்பிசி பவன் முதல் தளத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், மாவட்ட தொழில் மையம் பொது மேலாளர் சிவக்குமார், தமிழ்நாடு அசோசியம் வளர்ச்சி குழுமம் இணை தலைவர் மாரியப்பன், சேலம் உற்பத்தி திறன் கவுன்சில் தலைவர் இளங்கோவன், டாக்டர் சிவராசு ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றி வாழ்த்துரை வழங்கினார்கள். ஒரு நிறுவனம் என்பது அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு தொழில் சார்ந்து மட்டுமல்லாமல் இந்த சமுதாய பசுமைக்காக சேலம் மாவட்டத்தில் செயல்படுவதற்காக தமிழ்நாடு அரசின் பசுமை விருதினை திரு சிவகுமார் அவர்கள் கடந்த ஆண்டு பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இந்த தருணத்தில் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்று நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலாக இவர்களுடைய பயணம் என்பது ஆரம்பித்தது பாத்தீங்கன்னா, ஒரு பயோகேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை நம்ம தூக்கி போட வேண்டாம். இன்றைக்கு அரசாங்கம் ஒவ்வொரு இதுலையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. மக்கும் குப்பை, மக்காத குப்பையை பிரித்து கொடுக்க சொல்லி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. இதை 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் படித்த அந்த பல தொழில்நுட்பத்துடைய அந்த பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இது சமூகம் சார்ந்து இதய தொழிலாக எடுத்து பண்ண வேண்டும் என்று அவர் ஆரம்பித்த ஒன்றுதான் பயோகேஸ். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா 3 அரசு பள்ளிகளில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ராஜேந்திரன் சார் எம்எல்ஏ அவர்கள் சேலம் வடக்கு மற்றும் இந்த கான்ஃபரன்ஸை கீநோட்ஸ் கொடுக்க வந்திருக்கும், ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்க வந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய சார், என்னுடைய வழிகாட்டி மாரியப்பன் சார், கோ சேர்மேன் அசோசியம் டெவலப்மெண்ட் கவுன்சில் தமிழ்நாடு, சேலம் மற்றும் சேலம் ப்ரொடக்டிவ் கவுன்சில் பிரசிடென்ட் இளங்கோவன் சார், இன்று நமக்கு இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம பொதுவாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண முடியும், வேஸ்ட்டை குறைக்க முடியும். அந்த வேஸ்ட்டை குறைச்சாவே நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு 10% காஸ்ட்டை ஈஸியாக போட்டு ரயில்வேஸ், ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில் எனர்ஜி ரெடி பண்ணி ரியல் சேவிங்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றின டீடைல்டு ப்ரோக்ராம் நமக்கு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு இந்த செமினாரை நம்ம இன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நம்ம காஸ்ட் எனர்ஜி காஸ்ட் ஈபியில் விலை ஏறுதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் ஈபியில் விலை ஏறுது, இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. அதே சமயத்தில் இது எப்படி நம்ம அதுக்கு என்ன வழிமுறை, அதை அப்படியே விட்டுடலாமா? ஸோ அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் சொல்யூஷன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எனர்ஜி அன்வான்டாக செலவு பண்ணுறோம், அதை எப்படி குறைக்கிறது. அப்போ இந்த மாவட்டத்துக்கு நம்ம பயனுள்ள ஒரு செமினார் இன்னைக்கு கொடுக்கணும். இந்த திறப்பு விழாவோட இது முடிஞ்சிடக்கூடாது. அதை ரொம்ப ஒரு ஃபுல்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த செமினார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதோட நிற்காது, தொடர்ச்சியாக நம்ம மாவட்டத்துக்கு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 2 அல்லது 3 இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு தேவையான செமினார்ஸ், பல்துறை செமினார்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேகோ இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு நம்ம சேகோ இண்டஸ்ட்ரி இருக்கு, ரைஸ் மில் இண்டஸ்ட்ரி இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. இப்போ சேகோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கருத்து சொல்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவட்டம் சேகோ இண்டஸ்ட்ரி அதிகம். பயோகேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க இப்போ சோலாருக்கு இப்படி ஒரு சூரிய மித்ரான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அதுக்கு ஒரு ஜவஹர்லால் நேரு மிஷன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரியே பயோகேஸ்க்கு இருக்கு. ஸோ இங்கே தெரியாது, பட் அதுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம், சசாட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. பட் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பயோகேஸ் முன்னோடி. மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருக என வரவேற்கிறேன். ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் மற்றும் என்ஐஆர்டி ரினியூவபிள் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் இணைந்து நடத்திய செமினார் இந்த கருத்தரங்கத்தில் அறிந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற என்ஐஆர்டி ரினியூவபிள் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் சிவகுமார் அவர்களை, இறுதியாக சிறப்புரையாற்ற
வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு அசோச்சம் வளர்ச்சி கவுன்சிலுடைய கோ சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் என்ஜினியர் மாரியப்பன் அவர்கள், சேலம் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் கவுன்சில் அமைப்பினுடைய தலைவர் இளங்கோவன் அவர்களே, ராம் கலாம் சென்டர் ஃபார் எனர்ஜி கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் அமைப்பினுடைய ஆடிட்டர் மற்றும் மேனேஜிங் பார்ட்னர் எஸ்ஆர் சிவராஜ், முனைவர் சிவராஜ் அவர்களே, வருகின்றிருக்கிற தொழில் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதற்காக தான் நேற்றைய முன்தினம் அமெரிக்க நாட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த தொழில் முதலீடுகளை எல்லாம் ஈர்க்கிற வகையில் அந்த முயற்சியிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடத்திலே 2-3 முறை பேசியதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே நானும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்கிற வகையில் அண்ணன் மாரியப்பன் அவர்களோடு சேர்ந்து இந்த அமைப்பை கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சி எடுப்போம் என்கிற, எல்லோரும் இணைந்து எடுக்கலாம் என்கிற அந்த உறுதியோடு இருக்கிறோம்.